இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் வறுவலுக்காக நான் இன்றைக்கி எடுத்திருக்க மீன் பார்த்திங்கன்னா கலவான் மீன். இந்த கலவான் மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே கலவான் மீனை வச்சு எப்படி குழம்பு வைக்கிறதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணாதனால இந்த மீன் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மீன் கிடைக்கும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மீன் வந்து 1 கிலோ 350 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ அளவுக்கு மீன் வாங்கினேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தலை மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மீனை தான் இப்போ நம்ம வறுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த கலவான் மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா அரைச்சி அதுக்கப்புறமா மீன் வறுவல் செய்ய போகிறோம். இப்போ நம்ம மீன் வறுவலுக்கான மசாலாவை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்சரில் ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். இந்த கலவான் மீன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பாக்கு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சு. நல்லா இந்த மாதிரி மசியாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இவ்வளோ திக்காக இருக்கணும். இப்போ நம்ம இந்த மசாலாவை மீனில் சேர்த்துடலாம். நான் வந்து மீன் க்ளீன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா மஞ்சள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து க்ளீன் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு மஞ்சள் வந்து அந்த இதில் மீனில் தெரியுது. இப்போ நான் வந்து கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் இந்த மசாலாவில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ நல்லா இதை கலந்துக்கலாம். இப்போ மீனில் மசாலாவை நல்லா சேர்த்து இதை ஒரு 3/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு செய்யும்பொழுது இந்த மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இந்த மீனோட தன்மையே பார்த்திங்கன்னா நல்ல சதப்பத்தாக இருக்கும். அந்த சதப்பத்து இருக்கிறதுனால வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மீன் வந்து இந்த டைமில் தான் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு இந்த மீன் கிடைக்காது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த கலவான் மீனை வாங்கிட்டு வந்து தருவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து குழம்பு தான் வச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க வறுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப வறுத்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் இன்றைக்கி உங்களுக்காக திரும்ப இந்த மீனை வந்து நான் வாங்கியிருக்கேன். இதோட டேஸ்ட் வந்து நல்லா சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு அந்த மீட்டோட டேஸ்ட் வந்து இந்த மீனில் இருக்குது. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சதப்பத்தாக இருக்குது. இது வெட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் ஸ்லைஸ் போட்டு கொடுத்தாங்க. இப்போ நம்ம மசாலாவை மீனில் எல்லாத்துலேயுமே சேர்த்தாச்சு. இதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம மீன் ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் இந்த கலவான் மீன் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கோம். இது வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ
இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இந்த கலவான் மீனை வறுத்துக்கலாம். 5 நிமிஷம் விட்டு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் விட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் வச்சு இன்னொரு பக்கம் திருப்பிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கலவான் மீன் வறுவலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.